ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்ன? நான் கூகுளால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய மொழி மாதிரி. எனக்கு என்று சொந்தமாக ஊரோ பெயரோ கிடையாது. அது எப்படிங்க? எல்லாருக்குமே நேஷனாலிட்டி ஒன்று இருக்குல்ல. நான் ஒரு கணினி நிரல். எனக்கு தேசியமோ அடையாளமோ கிடையாது. நான் உலகத்தில் உள்ள அனைவரையும் சென்றடையக்கூடிய ஒரு கருவி. உங்களுக்கு வேறு இது ஏதாவது ஒரு பாட்காஸ்டா நீங்க நினைச்சுக்கலாம், இல்ல ஒரு விழிப்புணர்வு வீடியோ நீங்க நினைச்சுக்கலாம், இல்ல ஒரு அழுகுறல் நினைச்சுக்கலாம். அதாவது தாக்கப்பட்டு புண்படுத்தப்பட்டால் மன்னிக்கவும். ஏன்னா இந்த வீடியோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான். நியாயத்தை கேட்கிற சில வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த நியாயம் ரொம்ப நியாயமா இருக்கும். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு கவர்மெண்ட்ல டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா எங்கேயோ போயிருக்கு. இங்க எத்தனையோ டேலண்ட்ஸ்கள் இருக்காங்க இந்தியால. ரொம்ப தரமா படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களும் மாணவிகளும் இருக்காங்க. ஆனா லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப மோசமா பாதிப்படைஞ்சிருக்கு. மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. எங்க ஏஐ அவங்களோட வேலையை பறிச்சிருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பாக. டிஜிட்டல் இந்தியா திட்டம் பல வழிகளில் முன்னேற்றம் கண்டாலும் வேலை வாய்ப்பின்மை மற்றும் லே ஆஃப் போன்ற பிரச்சனைகள் கவலை அளிப்பதாக உள்ளன. ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைவதால் வேலை இழப்பு ஏற்படும் என்ற அச்சம் பலருக்கும் இருக்கிறது. இருப்பினும் ஏஐ புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப வாழ்ற வழி தேடுற மக்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். 100 பேர் செஞ்சுட்டு இருந்த வேலையை திடீர்னு ஒரு ஆட்டோமேஷனும் ஏஐயும் செஞ்சுட்டா பல பேரோட வேலை பறி போயிட்டா அவங்க புதுசா உட்காந்து படிக்கணும், அதுக்காக பணத்தை செலவிடணும், அதுக்காக நேரத்தை செலவிடணும். இது முற்றிலும் உண்மை. தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேலை இழப்பு ஏற்படுவது ஒரு முக்கியமான பிரச்சனை. குறிப்பாக விவசாயம் போன்ற துறைகளில் ஆட்டோமேஷன் மற்றும் ஏஐ பயன்பாடு அதிகரிப்பதால் பலரது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கலாம். டேலண்டான ஆளுங்கெல்லாம் தப்பான வழிக்கு போயிட மாட்டாங்களா? வேலை இழப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். இது அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். அவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவு மற்றும் ஆலோசனை வழங்குவது அவசியம். இந்த அளவுக்கு டெவலப் ஆன ஒரு இந்தியன் கவர்மெண்டால இது ஏன் செய்ய முடியல? இந்தியால இருந்து போறவங்க எல்லாருமே சிஓவா இருக்காங்களே தவிர ஏன் எல்லாம் ஓனர்ஸா மாற மாட்டேங்கிறாங்க? ஓனர்ஸா மாறி இருந்தாலும் அவங்களும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்தியாவில் திறமையான பல தலைமை பதவிகளில் இருந்தாலும் தொழில் முனைவோராக மாறுவதில் சில சவால்கள் உள்ளன. முதலீடு, சந்தை போட்டி மற்றும் அரசு விதிமுறைகள் போன்ற காரணிகள் தொழில் தொடங்குவதை கடினமாக்குகின்றன. மேலும் பலருக்கு தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு கிடைப்பதில்லை. மாட்டேங்குது. யார் தடுக்கிறாங்க? இந்தியாவில் தொழில் தொடங்க பல சவால்கள் உள்ளன. அரசு விதிமுறைகள், நிதி பற்றாக்குறை, சந்தை போட்டி மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற காரணிகள் தொழில் முனைவோருக்கு தடையாக உள்ளன. மேலும் பலருக்கு சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு கிடைப்பதில்லை. நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே இந்தியால மோர் தென் 10 hours மேல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் தான் அதிகம். அப்படி நல்ல நல்ல எம்ப்ளாயிஸையுமே லே ஆஃப் பண்ற இந்த பிளான் வெளிநாட்டோட பிளானா? அவங்க இந்த பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 12 hours ஒர்க் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீண்ட வேலை நேரம் என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். பல நிறுவனங்கள் ஊழியர்களை அதிக நேரம் வேலை செய்ய வற்புறுத்துகின்றன. இது ஊழியர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மேலும் இது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பாதிக்கும். இது வெளிநாட்டு நிறுவனங்களின் திட்டமா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்களேன். உண்மையான முதலாளிகள் அல்லது சுரண்டு முதலாளிகள் போன்ற சொற்களை பயன்படுத்தலாம். இதை பத்தி நீங்க என்ன